இசை நாதனே நான்கு வேதனே கீதை மாதவா கண்ணா உன் பாதை எவ்வழி நாங்கள் அவ்வழி பாடி ஆடுவோம் மன்னா. எங்கு நோக்கினும் என்ன கேட்பினும் என்னை காணலாம் என்றாய். எங்கு நோக்கினும் என்ன கேட்பினும் என்னை காணலாம் என்றாய். நாங்கள் ஒன்று நோக்கினோம் ஒன்று கேட்கிறோம் உன்னை மட்டுமே கண்ணா. காட்டு மேட்டிலும் நாட்டு வீட்டிலும் காவல் கொண்டவன் அன்றோ ஏற்றினோம். தேவதாருவே காமதேனுவே தேவதூதனே கண்ணா உயர் காவல் தெய்வமே காதல் தீபமே கங்கை ஆண்டிடும் மன்னா. தேவதாருவே காமதேனுவே தேவதூதனே கண்ணா தேவதூதனே கண்ணா தேவதூதனே கண்ணா. தென்னாடுடைய சிவனே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு, பால தண்டாயுதபாணிக்கு அரோகரா. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தம். நீல மயில் மீது ஞாலம் வளம் வந்த நீதால் எமக்கருள வேண்டும் முருகா. நீல மயில் மீது ஞாலம் வளம் வந்த நீதால் எமக்கருள வேண்டும். சீல திருமாலில் சிந்தை மகிழ் வருகா. சேவர் கொடி அழகாய் தாங்கி நிற்கும் சண்முகா. நீல மயில் மீது ஞானம் வளம் வந்த நீதால் எமக்கருள வேண்டும். வேலினை கையிலேந்தும் வேலவனே எழில் வேல முகம் படைத்த சோதரனே. வேலினை கையிலேந்தும் வேலவனே எழில் வேல முகம் படைத்த சோதரனே. சேல்விழி குரமாதில் மலஹாலனே. சேல்விழி குரமாதில் மணாலனே எல் சில்தை குகழ்ந்தவனே கந்தனே குகனே. சில்தை குகழ்ந்தவனே கந்தனே குகனே. நீல மயில் மீது ஞானம் வளம் வந்த நீதால் எமக்கருள வேண்டும் முருகா. நீல மயில் மீது ஞானம் வளம் வந்த நீதால் எமக்கருள வேண்டும். இறைவா வசை வருமே பாண்டி நாட்டினிலே. இறைவா வசை வருமே பாண்டி நாட்டினிலே. உளலி மணவாளனே உனது வீட்டினிலே. உயிர் மயக்கவுனாத பாட்டினிலே. உயிர் மயக்கவுனாத பாட்டினிலே. வெற்றி ஒருவனுக்கோ
மதுரை தமிழனுக்கோ வெற்றி ஒருவனுக்கோ மதுரை தமிழனுக்கோ. ஹலோ சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ மாமல் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ. சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ மாமல் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ. பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படி பட்ட உன்னை பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படி பட்ட உன்னை பேசும் தமிழ் அழைத்து வாராயிருப்பதெல்ல பேசும் தமிழ் அழைத்து வாராயிருப்பதெல்ல. இசை தமிழ் நீ செய்த அருள் சாதனை நீ இருக்கையிலே எனக்கு பெரும் சோதனை. இசை தமிழ் நீ செய்த அருள் சாதனை. தாய்க்கொரு பழி நேர்ந்தால் மகற்கில்லையோ அன்னை தமிழுக்கு பழி நேர்ந்தால் உனக்கில்லையோ. தாய்க்கொரு பழி நேர்ந்தால் மகற்கில்லையோ அன்னை தமிழுக்கு பழி நேர்ந்தால் உனக்கில்லையோ. வேருக்கு நீர் ஊற்றி வளர்க்கின்ற தலைவா உள் ஊருக்கு பழி நேர்ந்தால் உனக்கின்றி எனக்கில்லை உனக்கின்றி எனக்கில்லை உனக்கின்றி எனக்கில்லை. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இமை பொழுதும் எல்லெஞ்சில் நீங்காதா தாழ் வாழ்க போகலியாண்ட குருமனிதல் தாழ் வாழ்க ஆகமுமாகினில் அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகல் அநேகல் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடி வெல்க பிறப்பருக்கும் பின்யகந்தல் பெய்கடல் வெல்க புறத்தார்க்கு சேயோந்தல் பூங்கடல்கள் வெல்க கரங்குவிவார் உண்மையிலும் கோன்கடல் வெல்க சிறங்குவிவார் ஓங்கி நிற்கும் சீரோன் கடல் வெல்க எடுதல்தான் நடி தில்லையிலே அதை பாட வந்தேன் அவள் எல்லையிலே எடுதல்தான் நடி தில்லையிலே அதை பாட வந்தேன் அவள் எல்லையிலே இறைவனை நாட இன்னிசை பாட இறைவனை நாட இன்னிசை பாட திருமுறை கூறிடும் அறநெறி பாட எடுதல்தான் நடி தில்லையிலே எட்டிலும் பூவரை எழுத வைத்தான் அங்கு பாட்டையும் அவனே பாட வைத்தான்
இருப்பான் ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கு இணை அல்லால் தொடங்கி இல்லால் வரையில் அல்லால் தொடங்கி இல்லால் வரையில் அவனன்று எதுவுமே நடப்பதில்லை அவனன்று எதுவுமே நடப்பதில்லை எடுதந்தானடி சில்லையிலே அப்பரும் சுந்தரரும் சம்பந்தருமே அந்த அருளுடன் பாடிய தேவரமே அப்பரும் சுந்தரரும் சம்பந்தருமே அந்த அருளுடன் பாடிய தேவரமே இப்புவி தனிலே அனைவருமே இப்புவி தனிலே அனைவருமே அந்த செப்பிடு சோழனில் அருள் கதவே செப்பிடு சோழனில் அருள் கதவே எழுதந்தானடி சில்லையிலே பிட்டுக்கு ஏனோ சுமந்தா அந்த பிரம்படி தானையே வாங்கி கொண்டா பிட்டுக்கு ஏனோ சுமந்தா அந்த பிரம்படி தானையே வாங்கி கொண்டா மழை படைத்தவள் மழ் சுமந்தாள் மழை படைத்தவள் மழ் சுமந்தாள் அந்த மதுரையில் ஆடியே ஆட்டமுமே மதுரையில் ஆடியே ஆட்டமுமே எடுதந்தானடி தில்லையிலே அதை பாட வந்தேன் அவள் எல்லையிலே இறைவனை நாட இன்னிசை பாட திருமுறை கூறிடும் அறநெறி பாட எடுதந்தானடி தில்லையிலே கற்பூர தீபத்திலே காட்சி கொடுப்பவளே கற்பூர தீபத்திலே என்றும் காட்சி கொடுப்பவளே தாயே தினம் நான் உன்னை வேண்டிடும் நீயே எந்தன் வேண்டுதல் கேட்டிடு தாயே உன் பேரை பாடும் எம்மை காத்திடம்மா கற்பூர தீபத்திலே என்றும் காட்சி கொடுப்பவளே கற்பூர தீபத்திலே ஓஷா ஐயா ஓஷா ஐயா ஓஷா ஐயா அன்றாடம் உன்னை எண்ணாமல் இங்கே என் உள்ளம் வாழ்ந்ததில்லை என்னாடும் எந்த அன்பான அன்னை நீ அன்றி யாரும் இல்லை பூமியில் வாழ்ந்திடும் ஜீவனெல்லாம் போகிற புகலிடம் வேறு இல்லை தேவியின் திருவடி சேர்ந்த பின்னே ஜீவனில் பிரிவினை ஏதுமில்லை நியாயங்களில் காவலுக்கு தாயின்றி வேறாரும் காவலில்லை நீதிகளை வாழ வைக்க நேரமிது இனி வேறு இல்லை கற்பூர தீபத்திலே என்றும் காட்சி கொடுப்பவளே கற்பூர தீபத்திலே என்றும் காட்சி கொடுப்பவளே
தாயே தினம் நான் உன்னை வேண்டிடும் சேயே நீயே எந்தன் வேண்டுதல் கேட்டிடு தாயே உன் பேரை பாடும் எம்மை காத்திடம்மா கற்பூர தீபத்திலே என்றும் காட்சி கொடுப்பவளே கற்பூர தீபத்திலே ஓஷா ஐயா ஓஷா ஐயா ஓஷா ஐயா உன் பிள்ளை வெல்ல உறவோடு செல்ல கண் பார்க்க வேண்டும் அம்மா கண்ணீரில் மாலை நான் சூட்டும் வேளை என் பாடல் கேளும் அம்மா ஜீவனில் ஜீவனை சேரவிட்டு தேடிய ஆறுதல் கூறிவிட்டு வாடிய பூமியில் மாறி என்று வந்தொரு வேதனை தீர்த்துவிட்டு மாறும் அம்மா தாரும் அம்மா வாழ வைக்கும் கருமாரியம்மா பாரும் அம்மா தேவியம்மா பாசமுள்ள பத்ரகாளியம்மா கற்பூர தீபத்திலே என்றும் காட்சி கொடுப்பவளே கற்பூர தீபத்திலே நான் கேட்டு நீயாவும் தர வேணும் எது நீயும் வர வேணும் காற்றோடு காற்றாக பாட்டாக நீ கூட வர வேணும் ஓங்காரி ரீங்காரி அலங்காரியே ஒரு மாறி திருமாறி கருமாரியே ஓம் காளி மா காளியே காளி மா காளியே திரிசூலி ஒரு நீலி வழி தேடி வரும் ஜோதியே மா காளியே காளி மா காளி ஓம் காளியே ஆத்தாவும் கோவிலிலே அலங்கார வாசலிலே ஏத்த வந்தோம் மாவிளக்கு எங்க குறைய நீ விளக்கு அடி அலங்காரி அருள் சுபதேவி எங்கள் வாழ்வை காக்கும் மாரியம்மாவே மங்களம் குலுங்கும் எங்கள் குங்குமத்து நாயகிக்கு மஞ்சள் நீர் எடுத்து வந்தோம் மணக்கும் புது மல்லியப்பு கொடுத்து வந்தோம் தங்கமே உன் பூமணக்கும் அங்கமெல்லாம் பூசிடத்தான் சந்தனமும் கொழுத்து வந்தோம் தாயே உன் சன்னதியை தேடி வந்தோம் அடி அலங்காரி அருள் சுபதேவி எங்கள் வாழ்வை காக்கும் ஆலயம்மாவே ஆத்தாவும் கோவிலிலே அலங்கார வாசலிலே ஏத்த வந்தோம் மாவிளக்கு எங்க குறைய நீ விளக்கு
சிவ 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 சிவாய நமோ சிவ 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 சிவாய நமோ சிவ 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 சிவாய நமோ கண்ணுக்கு இமையாயிருக்கும் கண்மணி வாழனும் புரியாதா கண்ணீரில் மாலை கட்டி போட்டேன் உனக்கு தெரியாதா ஆத்தாவும் கோவிலிலே அலங்கார வாசலிலே ஏத்த வந்தோம் மாவிளக்கு எங்க குறைய நீ விளக்கு அடி அலங்காரி அருள் சுபதேவி எங்கள் வாழ்வை காக்கும் மாரியம்மாவே ஆத்தாவும் கோவிலிலே அலங்கார வாசலிலே ஏத்த வந்தோம் மாவிளக்கு எங்க குறைய நீ விளக்கு अनायकैकनायकं विनाशिदेवदैत्यकं नदासुनादपाश्वकं नमामि तं विनायकं सुरेश्वरं निधीश्वरं गणेश्वरं गजेश्वरं मगेश्वरं परात्पये परात्परं निरन्तरम् असोतशां सुरारिदीर्षपुर्तदा समायुरायिरष्टपौदि मर्तिवैविजोस्विता கைத்தலம் நீரைக்கனி அப்பம்மோடவள் பொறிவ கற்பகம் என வினை கடிதேகும் மற்றமும் வைரகும் வைத்திடுமாறன் மகன் மற்பொருள் திரள் புய மதயானை அச்சது பொடி செய்த அரிதீரா அத்துயாது கொடு சுப்பிரமணி அற்புற மகளுடன் யமாகி அரோகரா 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 ஏறுமயில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே ஈசருடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்றே கூறுமடியார்கள் தீர்த்த முகம் ஒன்றே கொண்டொருவள் வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே அந்த முகம் ஒன்றே ஆறு முகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே அருள்வாயே ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர
शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर हर नमः पार्वती पतये हर हर महादेव अंजनानंदनं वीरं जानकी शोभनाशनं कपीष्टवत्सवन्दारं वन्दे लङ्काभयङ्करं मनोजवं मातुल्यवीरं सिगेन्द्रं बुद्धिमदान्पदिष्टं वातार्पजं मानवदूतं समर्पयामि मुल्लङ्घसिन्धो सविदं सविदं यशोदबद्धिं सनाताम् अदाक्षं वाक्पडुत्तुञ्च अनुमस्मरामि सदाशिवों हर सदाशिवों हर सदाशिवों हर सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके देवी नारायणि नमोऽस्तुते दिशान्तिः हरिः ओम् शिवाय नमः திருச்சிற்றம்பலம் ஹர நம பார்வதி பதே ஹர மகாதேவாய பின்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரை முதன் கடலே போற்றி ஏகம்பத்துளை எய்தாய் போற்றி பாகம் பெண் உருவானாய் போற்றி மதகுரு பாகன் மலரடி போற்றி உமையுரு பாகன் திருவடி போற்றி ஆரூர மந்தாரத்தை போற்றி தீரார் திருவையாரார் போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி ஓம் சிவசக்தி தாயே போற்றி ஓம் வெள்ளிமலை ஆண்டவா போற்றி போற்றி ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அந்தமுள்ள சந்தமுள்ள செந்தமிழில் அடியவர் தொழும் அந்தரே ஆதியன ஜோதியன நீதியன சுடர் விட எழும் சுந்தரி அம்மா அருளோம் தொழுதோம் அருள்வாய் துணை பாம்பு என வேம்பு என மாறி வரும் தாயே பாம்பணிந்த ஈசனுக்கு பாதி உடல் நீயே பாம்பு என வேம்பு என மாறி வரும் தாயே பாம்பணிந்த ஈசனுக்கு பாதி உடல் நீயே மஞ்சளோடு குங்குமத்து சாந்தணிந்த மாயே மன்னன் எனும் தட்சன் மடி வந்துதித்த சேயே மஞ்சளோடு குங்குமத்து சாந்தணிந்த மாயே மன்னன் எனும் தட்சன் மடி வந்துதித்த சேயே பாம்பு என வேம்பு என மாறி வரும் தாயே பாம்பணிந்த ஈசனுக்கு பாதி உடல் நீயே நீ இறங்கி வா கருணை கடலே நெஞ்சிறங்கி வா அமுத புனலே நீ இறங்கி வா நெஞ்சிறங்கி வா
இந்திரன் மயிலுக்கு போர்வை கொடுத்தான், சிபி சக்கரவர்த்தி புறாவுக்காக தசையை கொடுத்தான். இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரும் கொடுத்ததினாலே இன்று வரை வள்ளல்கள் என்ற பெயர் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். கடையேழு வள்ளல், இடையேழு வள்ளல், தலையேழு வள்ளல், மூவேல் 21 பேர். அதுக்கு பிறகு வள்ளலே இல்லையான்னா இருக்கு, ஆனா கொடுக்கணுங்கிற மனசு வேணும். இந்த அன்பை பெற்றுவிட்டால் அருள் கிடைக்கும், அருளை பெற்றுவிட்டால் தவம் கிடைக்கும், தவத்தையும் அடைந்து விட்டால் சிவம் கிடைக்கும். அப்ப சிவத்தை பெறுவதற்கு முதலில் என்ன செய்ய வேண்டும்? கொடுத்து பழக வேண்டும். கொடுப்பவர்களுக்கு தானே அன்பு கிடைக்கிறது. அன்பு இருந்தாலே தவம் வருகிறது, தவம் வந்தால் அருள் வருகிறது, அருள் வந்தால் அதற்கு பிறகு சிவம் வருகிறது. இந்த சிவத்தை பெறுவதற்காக நாமெல்லாம் என்ன செய்யணும்? தவம் செய்யணும். தவம்னா என்ன? ஒரு காலை ஊன்றி அப்படியே நிஷ்டையிலே இருந்து அப்படி இல்லை, மௌனம். சில பேருக்கு கொடுத்தாலே அதுவே மிகப்பெரிய தவம். ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்தே தவம் செய்யலாம். உண்ணாமற் நோற்பர் பெரியர்னார் பொய்யாமொழி. அப்ப எப்படி செய்ய வேண்டும் தவம்? அந்த தவம் செய்தால் சிவத்தை பெறலாம், இறைவனை அடையலாம். வள்ளுவர் கூட அழகாக கற்றதனால் ஆய பயனங்கள் வாழறிவன் நற்றார் தொழாரனின். கல்வியின் பயன் என்ன? கடவுளை நினைப்பது. எவ்வளவு படிச்சிருந்தாலும் கடவுளை நினைக்கவில்லை ஆனால் அந்த படிப்பு பயனற்று போனதாக கருதப்படுகிறது. அப்ப ஆன்மீகவாளர்கள், இந்த சான்றோர்கள் எல்லாம் நமக்கு கற்பிக்கும் முறையே அதுதான். இந்த இறைவன் எங்கும் இருக்கிறார், ஒரு இடத்துல இல்லை. தாய்மான சுவாமி மிக அழகாக பாடுகிறார், அங்கிங்கனாதபடி எங்கும் செய்ய பிரகாசமாய். அப்படின்னா கடவுள் அங்கே இருக்கிறாருன்னா ஒருத்தர் மட்டும்தான் ஒத்துக்குவார், கீழே இருக்காருன்னு இன்னொருத்தர் சொல்லுவார். சரி, இங்கே இருக்கிறாருன்னா இங்கே இருக்கிற மட்டும்தான் ஒத்துக்குவார், மற்ற இடத்துல இல்லைங்கிற மாதிரி. அப்போ கடவுள் எங்கும் இருக்கிறார். கடவுள் என்ற வாசகமே நமக்கு கடவுள், உள்ளத்தை கடந்தால் காணலாம் கடவுளை. அப்பேற்பட்ட சிவமாக இந்த மலைகள் எல்லாம் பூக்குடை எடுத்துக்கிட்டு தாய்மான சுவாமி மலர் சோலைக்கு சென்றாராம், மலர் பறிப்பதற்காக. அங்கே மலரை பார்த்த உடனேயே பறிக்க மனமில்லாமல் திரும்ப வந்துவிட்டார். ஏன்னு கேட்குறாங்க சீடர்கள் எல்லாம். எல்லாமே எனக்கு சிவமாக தெரிகிறது, மலர்கள் எல்லாம் சிவமாகவே தெரிகிறது, சிவத்தை கிள்ளி சிவத்தின் மீது போடுவதா எனக்கு மனம் இடம் கொடுக்கவில்லை என்று வந்தார். இப்படி நம்பிக்கை உள்ளவர்கள் உண்டு. சாக்கிய நாயனார் கல்லாலேயே அர்ச்சித்தார் அல்லவா? மலரால் அடிச்சான் மன்மதன், அம்பால் அடிச்சான் ஒருத்தன், கல்லால் அடித்தார் ஒருத்தர், சொல்லால் அடித்தார் ஒருத்தர், இப்படி ஒவ்வொருத்தரும் அடித்தார்கள். அத்தனை பேருக்கு நன்மையை பயத்த இந்த ஈசன் மன்மதன் மலர்கணையால் மட்டும்தான் அடித்தான், அவனை எரித்து விட்டார். காரணம், செய்கிற செயல்களினாலே நன்மை தீமை அல்ல, எண்ணுகிற எண்ணத்தினாலே வருகிறது பாவ புண்ணியம். அப்ப இந்த உலகத்திலே சிறந்தது எது? அன்பு. அன்பை நாம் எல்லாம் பரிமாறிக்கொள்ள வேண்டும். ஒருத்தர் பார்க்கும்போது அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்றார் வள்ளுவ பெருந்தகை. அப்படி மிக உயர்ந்தது இந்த அன்பு. இந்த அன்பை எல்லோரும் பரிமாறி அந்த அன்பே சிவம் என்ற சிவனுடைய திருவருளை எல்லோரும் பெறுவதற்காக இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது. ஈசன் வெள்ளிமலை அம்பலமாக வீற்றிருக்கிறான். இந்த மலையினுடைய வரலாறு என்னவென்றால், ஆஞ்சநேய பெருமான் ராமாயண காலத்திலே சஞ்சீவி பர்வதத்தை கொண்டு வரும் பொழுது அதிலிருந்து சிதறிய சிறு துளியை இந்த குன்றாக தனித்து நிற்கிறது. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த மலை மேலே சிறுமலை வெள்ளிமலை என்ற பெயர் பெற்றிருக்கிறது. இந்த சாதுக்கள் எல்லாம் மிக உயர்ந்தவர்கள். பெரிய புராணத்திலே அடியார்கள் புராணம் என்று பேர். நீங்க திருமூலர் கூட பாருங்க, நடமாட கோயில் நம்பர்கொன்று ஈயின், படமாட கோயில் பரமர்க்கெங்கே ஆகும். படமாட கோயில் பரமர்கொன்று ஈயின், நடமாட கோயில் நம்பர்க்கெங்கே ஆகாம். என்ன அர்த்தம்? நடமாட கோயில் என்று அடியாருக்கு. நீங்க இந்த ஈசனுக்கு 1/2 கிலோ சக்கரை பொங்கல் வச்சு, பச்சரிசி சக்கரை பொங்கல் வச்சு நைவேத்தியம் பண்ணா நன்மை கிடைக்கும். அதே சக்கரை பொங்கல் அந்த அடியார்கள் சாதுகளுக்கு கொடுத்தா மலையத்தனை புண்ணியம் கிடைக்குமா? ஆண்டவனுக்கு செய்வது புண்ணியம், ஆனா அடியாருக்கு செய்வது அதை விட உயர்ந்த புண்ணியம். அதனாலதான் இந்த அடியார்கள் எல்லாம் இந்த உலகத்திலே உயர்ந்த எண்ணங்களோடு இந்த நாடு வாழ வேண்டும் என்று எல்லோரும் எண்ணிக்கொண்டே வாழ்ந்து கொண்டு சிவ 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 அரகரான்னு எப்பொழுதும் அந்த சிவநாமத்தையே உச்சரித்து தழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் பேரின்ப ஊற்று வெள்ளம் பெருக்கெடுக்கிறது. இல்லை என்றால் இப்படி சாதுக்கள் எல்லாம் ஒன்று சேர முடியாது. அப்ப அந்த சாதுக்களுக்கு கொடுக்கிற பொழுதுதான் இறைவன் மகிழ்ச்சி அடைகிறான். அதைத்தான் அவர் சொல்றாரு, நடமாட கோயில் நம்பர்கொன்று ஈயின், படமாட கோயில் பரமர்க்கெங்கே ஆகும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, எங்க ஐயா வாரியார் சுவாமிகள் இந்த கதையெல்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்க. நமக்கு தபால் போடுற பழக்கம் இன்னமும் இருக்கு. தபால் நிலையங்கள்லாம் அதிகமாக இப்போ தபால் போடுறதில்லை, இருந்தாலும் சில தபால்கள் போடப்படுகிறது. தபால் போடுவதற்கு ஒவ்வொரு ஊர்லையும் வீதி வீதியாக அந்த தபால் போட்டி இருக்கும்.
தபால் பெட்டியில போடுற தபால் எங்க போய் சேரும்? தலைமை அலுவலகத்துக்கு போய் சேரும். தலைமை அலுவலகத்துக்கு போன உடனே தான் அவர்கள் அதுக்கப்புறம் எந்தெந்த ஊருக்கு பிரிக்கணுமோ பிரிப்பாங்க. இப்ப எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இந்த வீதியெல்லாம் இருக்கக்கூடிய தபால் பொட்டி தான் இந்த அடியார்கள். தலைமை அலுவலகம் தான் ஆண்டவன் இருக்கும் தலைமையிடம். இப்ப தபால் பெட்டியாக இருக்கக்கூடிய அடியாருக்கு செய்தால் தபால் எப்படி தலைமை அலுவலகத்துக்கு போய் சேருமோ அதுபோல அடியாருக்கு செய்வது ஆண்டவனை சேரும். ஆண்டவனுக்கே செய்வது அடியாரை சேராது. ஏன்னா ஆண்டவன் உள்ளத்திலே அடியார்கள் இல்லை, அடியார்கள் உள்ளத்திலே ஆண்டவன் இருக்கிறார். நன்றி உனக்கு சொல்ல வார்த்தை இல்லை மாறியே, நெஞ்சு நிறைஞ்சு நிற்கும் ஆயிரங்கள் சூரியே, மஞ்சனில் செடிக்குதம்மா பூசணங்க கூடியே, மங்களம் கொடுப்பவள் குங்கும சிங்காரியே, தொட்டியம் காளி என்று துலங்கிடும் தாயே, சூலக்கல் மாறி என்று புகழ் படைத்தாயே. அடிச்சு புடிச்சு கிடந்த ஊருக்குள்ளே நல்ல அறிவை கொடுத்து இணக்க உமையவளே, மனுஷன் நினைச்சு எதுதான் நடக்குமடி, உந்தன் நிரப்பு எதுவோ அதுதான் நிகழுமடி, நல்லோர்க்கு தீங்கிழச்சா காப்பவள் நீயே, பொல்லாத கோபம் கொண்டு பொங்கிடும் தாயே, கோடானு கோடியிலே நானும் உன் சேயே, கைப்பிள்ளை கை வணங்கும் சக்தியே மாயே, நன்றி உனக்கு சொல்ல வார்த்தை இல்லை மாறியே, நெஞ்சு நிறைஞ்சு நிற்கும் ஆயிரங்கண் சூலியே, மஞ்ச நீர் செழிக்குதம்மா பூசணங்க கூடியே, மங்களம் கொடுப்பவளே குங்கும சிங்காரியே. படத்தை விரித்து பாம்பும் குடை பிடிக்கும், கிளை படந்து அடர்ந்த வேம்பும் நிழல் கொடுக்கும், அடடா அழகின் அழகாய் கொலுவிரு. ஒரு மனிதன் வாழ்ந்து சரிந்து கொண்டிருக்கின்றவன் திடீர்னு பணக்காரனாகி சுகபோகமாக வாழ்கின்றான். இதனுடைய தத்துவம் என்ன, இதனுடைய பொருள் என்ன, இது எப்படி ஆனான் என்பது சூட்சம். அதனாலதான் முதலில் நாம் நம்மளுடைய கர்மத்தை துளைத்தால் நமக்கு எல்லாம் கிடைக்கும். நம்மளுடைய கர்மங்களை துளைக்க வேண்டும். நம்மளுடைய கர்மங்களை துளைத்தால் நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் என்று ஆண்டோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அப்ப கர்மம் எங்க இருக்கின்றது? இப்போ ஜாதக ரீதியிலே பார்த்தா
ஒரு மனிதனுடைய ஜாதக ரீதியிலே பார்த்தால் அவனுக்கு 1ஆம் இடமும் 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் சுத்தமாக இருந்தால் அவன் கர்மம் தொடாமல் இருக்கின்றது அர்த்தம். ஒருவருடைய ஜாதகத்திலே 1ஆம் இடம் காலபுருஷனுடைய 1ஆம் இடம் வந்து மேஷமாகும். அந்த மேஷத்திலே ஒரு கிரகம் இருக்கின்றது. உதாரணமாக சூரியன் இருக்கின்றது என்றோம். அந்த சூரியன் என்றால் அந்த மேஷத்திலே சூரியன் இருந்தால் அவன் தகப்பனால் ஏற்பட்ட கர்மத்தை இவன் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான். உதாரணமாக சிம்மத்திலே 5ஆம் இடம் காலபுருஷனுக்கு 5ஆம் இடமாக இருக்கின்றது சிம்மமாகும். அந்த சிம்மத்திலே எதையோ ஒரு சந்திரன் இருக்கின்றது என்றால் தாயால் ஏற்பட்ட கர்ம வினையால் அவன் அவதிப்படுகின்றான். 9ஆம் இடத்திலே செவ்வாய் இருந்தால் அவன் சகோதரனுடைய ஒற்றுமை இழந்து சொத்து இழந்து சொத்தால் அவன் கர்ம வினைகளை அனுப்புகின்றான். இப்படி ஆண்டோர்கள் அவர்களுக்கு ஏற்ப நமக்கெல்லாம் புரிந்து தெரிந்து சொல்லிவிட்டு போயிருக்கின்றார்கள். ஆனால் நாம் அதை செய்வது இல்லை. அதற்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. பெரிய கோயிலாக இருக்கின்றதா, திருப்பதி செல்கின்றோம், பழனிக்கு செல்கின்றோம், அங்கு செல்லுகிறோம், அங்கு இங்கு எங்கு பார்த்தாலும் எங்கெங்கு சொல்கின்றார்களோ அங்கெல்லாம் அழைகின்றோம். ஆனால் நம்மளுடைய கர்ம வினைகள் தொலைகின்றதா? இல்லை. அப்ப கர்மத்தை தொலைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? கர்மத்தை எப்படி போக்க வேண்டும்? ஒரு மனிதன் கர்மத்தை போக்க வேண்டும் என்றால் 2 பொருட்கள் இருந்தால் அவன் கர்மத்தை துளைத்து வாழ்க்கையிலே முன்னேற்றம் அடைவான். அவை நீங்கள் எல்லா கிரகங்களும் எல்லா கிரகராசிகளும் அவனுக்கு கட்டுப்பட்டு வரும். தந்தையால் ஏற்படும் கஷ்டங்களை போக்க வல்லது கசகசா. தந்தையால் ஏற்படக்கூடிய தோஷத்தை போக்கக்கூடிய ஒரே பொருள் கசகசா. எல்லாருக்கும் தெரியும். கறி குழம்புல அதிகமா போட்டு சாப்பிடுவாங்க இல்லையா? கசகசா. இந்த கசகசாவை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கஷ்டமா இருக்கிறவங்க அரைத்து உடம்புல தேய்த்து சூரியனை வணங்கி அவர்கள் 6 ஞாயிற்றுக்கிழமை அது செய்தால் தந்தையால் ஏற்படுகின்ற இன்னல்கள் அகலும். புரிகின்றதா? அடுத்தது தாயால் ஏற்படக்கூடிய சாபங்கள், தாயால் ஏற்படுகின்ற கர்மங்கள் போக்க வேண்டும் என்றால் திங்கட்கிழமை அன்று அவர்கள் தயிரை, பசுந்தயிரை உடம்பிலே தேய்த்து குளித்தால் அவர்களுக்கு தாயால் ஏற்படுகின்ற பாசங்கள் சாபங்கள் விலகி அவங்களுக்கு நல்ல உற்பத்தியை கொடுக்கும், நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இப்படி ஆண்டோர்கள் மறைமுகமாக நமக்கெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் ஏன் செய்யவில்லை? நாம் ஏன் அதை பயன்படுத்தவில்லை? எனது அருமை ஆன்மீக சகோதர சகோதரிகளே, இன்றிலிருந்து கிரகஸ்தல அனைவரும் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கிரகஸ்தர்கள் அனைவரும் தன்னுடைய துன்பத்திலிருந்து விடுபட்டு நல்ல வழிக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கருத்தை உங்களுக்கு நான் சொல்கின்றேன். அடுத்தது, நம்மளுடைய வீடு சுத்தமாக இல்லை என்றால் நான் அன்னாடம் விநாயகர் போட்டு தான் கழுவுறேன், அல்லாடம் அதை போட்டு கழுவுறேன், ஒசியான பல திக்குடியெல்லாம் போட்டு வீடு கழுவுறேன், நல்லா தான் வச்சுக்கிறேன். ஆனால் வீட்டில் குலதெய்வம் வரல, மகிழ்ச்சி இல்லை, அன்னாடம் கணவன் மனைக்குள்ள சண்டை. இதுக்கு என்ன செய்வது? எந்த கோயிலுக்கு போகிறது? எந்த சாமியாரை பார்க்கறது? எந்த மகானை பார்க்கறது? எந்த மகானையும் பார்க்க வேண்டாம், எந்த கோயிலுக்கும் போக வேண்டாம். 2 பொருட்கள் இருந்தால் உங்களுடைய உங்களுடைய வீட்டிலே இருக்கின்ற கர்ம வினைகள் அகலும். அந்த 2 பொருட்கள் என்னவென்றால், ஒன்று கல்யாண பூசணிக்காய். கல்யாண பூசணிக்காய் எல்லாருக்கும் தெரியும். அடுத்தது பரங்கிக்காய். இந்த பரங்கிக்காயும் இந்த கல்யாண பூசணிக்காயும், இந்த கல்யாண பூசணிக்காயை யாரும் எதுவும் செய்ய தேவையில்லை. தன்னுடைய வீட்டில் தென்கிழக்கு பகுதியில் இந்த கல்யாண பூசணிக்காய் வச்சிங்கன்னா போதும். இந்த பரங்கிக்காயை வடகிழக்கு பகுதியில் வச்சிங்கன்னா போதும். 30 நாளுக்குள்ள அதை அதே இடத்துல வச்சுட்டு 30ஆவது நாள் 31ஆவது நாள் அதை ஒரு ஓடுகின்ற தண்ணியில விட்டுட்டு இப்படி 3 தடவை செய்தால் அந்த வீட்டில் இருக்கின்ற கரும வினைகளை அகன்று அந்த வீடு சுபிட்சமாக இருக்கும்.
இடமுடன் நம்பிக்கையுடன் பரமசிவசக்தி கருமணியாருக்கு பதிதீர பகவன் அளிப்பதற்கு நிகழ்நிலை நிச்சயம்தானே. அவர்கள் எத்தனையோ தானங்கள் செய்கின்றவர்கள் மகான்களுடைய புண்ணியத்தினாலும் முருகனே அருளினாலும் திவ்யமாய் வாழ்வார்கள். மிக வார்த்தை இது, திவ்யமாய் வாழ்வார்கள். பொய்யில்லை கண்ட உண்மை. மேலும் ஒருவருக்கு அன்புவிட்டால் உலகாக வாழ்வர், இருவருக்கு அன்னவிட்டால் இந்திரலோக பதவி பெறுவர், ஒருவருக்கு அன்னவிட்டால் ஆறு உடனேக்கு பெருமைக்கு ஒன்றை மருந்துக்கு பிரதீர்க்கும். மேலும் இப்பூமிசை இன்னம் பாதிக்குமான தன்மை கூட இன்னம் பாதிக்கும் இத்திருவாரூருக்கு வந்திருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் எல்லா நலமும் ஆசீர்வதிக்கின்றோம். இவர்களுடைய குடும்ப நன்மை வேண்டி, குடும்ப ஒற்றுமை வேண்டி, அற்புத கீர்த்தி வேண்டி, ஆனந்த வாழ்வு வேண்டி, நற்பொருள் புரிதல் வேண்டி, தெரிஞ்சுகள் வேண்டி, அஷ்டலட்சுமியாக தன்பத்தில் இருக்கின்ற தனம் அழகாக இருக்க வேண்டி, அமுத கருதியான ஐஸ்வர்யங்கள் ஊற்றெடுக்க வேண்டி, குழந்தைகளுக்கு கல்வி செல்வங்கள் தலைக்க வேண்டி, அதுவும் கலைஞர் வார்த்தை அருள் கிடைக்க வேண்டி, அரசு அருள் கூறுவாராக என்று அஷ்டலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி 8 திசையும் லிங்கம். அஷ்டலிங்கம் அஷ்டலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி 8 திசையும் லிங்கம். சிவம் சிவ சிவம். அஷ்டலிங்கம் அஷ்டலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி 8 திசையும் லிங்கம். அஷ்டலிங்க தரிசனமே அண்ணாமலையில் கிடைத்திடுமே. அஷ்டலிங்க தரிசனமே அண்ணாமலையில் கிடைத்திடுமே. கிரிவல பாதையில் எண்டிசை பாலரும் போற்றும் லிங்கமே. அதை கண்டால் புண்ணியமே, திரு அண்ணாமலை வலமே. அஷ்டலிங்கம் அஷ்டலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி 8 திசையும் லிங்கம். அஷ்டலிங்கம் அஷ்டலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி 8 திசையும் லிங்கம். அஷ்டலிங்கம் அஷ்டலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி 8 திசையும் லிங்கம். இந்திரலிங்கம் 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 தொடங்கி 8 திசையும் லிங்கம். ஆயிரமாய் கண் படைத்த தேவலோக இந்திரனே, அண்ணாமலையில் அங்கவலம் போட்டு வரும் வேளையிலே செம்பொன்னாக அவனது மேனிலாடிய தெய்வமே. இந்திரலிங்கமே நம் சந்ததி காத்திடுமே. அஷ்டலிங்கம் அஷ்டலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி 8 திசையும் லிங்கம். இந்திரலிங்கம் 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 தொடங்கி 8 திசையும் லிங்கம். ஊரெல்லாம் 100 லிங்கம், உலகெல்லாம் கோடி லிங்கம். இங்கே பாரு அஷ்டலிங்கம். அண்ணாமலைதான் அஷ்டலிங்கம். அஷ்டலிங்கம் அஷ்டலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி 8 திசையும் லிங்கம். அக்னிலிங்கம் அக்னிலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி 8 திசையும் லிங்கம். அக்னியோ சுடு நெருப்பு, அமர்ந்த இடம் தென்கிழக்கு. அண்ணாமலை நிறம் நெருப்பு, அக்னிக்கு அது சிறப்பு. ருத்திரமூர்த்திகள் மண்ணை பிளந்து அகழ்ந்த லிங்கமே. அக்னி லிங்கமே அது ஆன்மாவின் பலமே. அஷ்டலிங்கம் அஷ்டலிங்கம் இந்திரலிங்கம்
அக்னிலிங்கம் அக்னிலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி 8 திசையும் லிங்கம். அஷ்டலிங்கம் அஷ்டலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி 8 திசையும் லிங்கம். யமலிங்கம் யமலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி 8 திசையும் லிங்கம். தெற்கு திசை வேந்தனப்பா யம தர்மராஜனப்பா சண்டனவன் வணங்குவதோ நீலகண்ட தெய்வமப்பா. தருமதேவனிடம் தாமரை மலராய் தோன்றிய லிங்கமே அது யமலிங்கமே அது யம பயம் போக்கிடுமே. அஷ்டலிங்கம் அஷ்டலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி 8 திசையும் லிங்கம். யமலிங்கம் யமலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி 8 திசையும் லிங்கம். ஊரெல்லாம் 100 லிங்கம் உலகெல்லாம் கோடி லிங்கம் இங்கே பாரு அஷ்டலிங்கம். அண்ணாமலைதான் அஷ்டலிங்கம். அஷ்டலிங்கம் அஷ்டலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி 8 திசையும் லிங்கம். நிருதிலிங்கம் நிருதிலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி 8 திசையும் லிங்கம். குருதி வண்ட ஈஸ்வரமே நிருதிலிங்கமாகிடுமே தென்மேற்கு திசையினிலே கண்மலர்ந்து காத்திடுமே. உண்ணாமுலையவள் கண்ணாளன் அருளால் எதிர்ப்புகள் அகந்திடுமே. நிருதிலிங்கமே நம் மனை நலம் காத்திடுமே. அஷ்டலிங்கம் அஷ்டலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி 8 திசையும் லிங்கம். நிருதிலிங்கம் நிருதிலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி 8 திசையும் லிங்கம். அஷ்டலிங்கம் அஷ்டலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி 8 திசையும் லிங்கம். வருணலிங்கம் வருணலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி 8 திசையும் லிங்கம். அருணமலையில் வருணலிங்கம் மேற்கில் நின்று கருணை செய்யும். ஆதி அண்ணாமலையருளால் அண்டமெல்லாம் விளைய வைக்கும். அண்ணாமலையின் மண்ணில் ஊற்றாய் தோன்றிய லிங்கமே வருணலிங்கமே அது வறுமை போக்கிடுமே. அஷ்டலிங்கம் அஷ்டலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி 8 திசையும் லிங்கம். வருணலிங்கம் வருணலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி 8 திசையும் லிங்கம். ஊரெல்லாம் 100 லிங்கம் உலகெல்லாம் கோடி லிங்கம் இங்கே பாரு அஷ்டலிங்கம். அண்ணாமலைதான் அஷ்டலிங்கம். அஷ்டலிங்கம் அஷ்டலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி 8 திசையும் லிங்கம். வாயுலிங்கம் வாயுலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி 8 திசையும் லிங்கம். காளஹஸ்தி காற்றடிக்க அண்ணாமலை கலகலக்க வடமேற்கு மூலையிலே வாயுலிங்கமே ஜொலிக்க. கிரிவல பாதையில் வருமடியார்களின் உயிர் வலம் அது வருமே. வாயுலிங்கமே ஸ்ரீ வாயுலிங்கமே. அஷ்டலிங்கம் அஷ்டலிங்கம்
திசையும் லிங்கம். வாயுலிங்கம் வாயுலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி 8 திசையும் லிங்கம். அஷ்டலிங்கம் அஷ்டலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி 8 திசையும் லிங்கம். குபேரலிங்கம் குபேரலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி 8 திசையும் லிங்கம். நவநிதிக்கும் அதிபதியாய் அண்ணாமலை பசுபதியாய் வடக்கு வாசல் திறந்து வைத்தே வாரி கொடுக்கும் பெருநிதியாய் சிவனது தோழன் அழகன் குபேரன் போற்றும் லிங்கமே ஸ்ரீ குபேரலிங்கமே ஸ்ரீ குபேரலிங்கமே. அஷ்டலிங்கம் அஷ்டலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி 8 திசையும் லிங்கம். குபேரலிங்கம் குபேரலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி 8 திசையும் லிங்கம். ஊரெல்லாம் 100 லிங்கம் உலகெல்லாம் கோடி லிங்கம் இங்கே பாரு அஷ்டலிங்கம். அண்ணாமலைதான் அஷ்டலிங்கம். ஈசான்யலிங்கம் ஈசான்யலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி 8 திசையும் லிங்கம். ஈசான்ய மூலையிலே வடகிழக்கு பார்வையிலே பேசாமல் தானிருக்கும் திரை சூடன் தரிசனமே 5 முகம் தனில் முதல் முகமாக தோன்றும் லிங்கமே ஈசான்யலிங்கமே அது இகபர சுதந்தருமே. இந்திரலிங்கம் தொடங்கி 8 திசையும் லிங்கம். ஈசான்யலிங்கம் ஈசான்யலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி 8 திசையும் லிங்கம். குபேரலிங்கம் குபேரலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி 8 திசையும் லிங்கம். குபேரலிங்கம் குபேரலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி 8 திசையும் லிங்கம். குபேரலிங்கம் குபேரலிங்கம் உமையைதனிடம் சுமந்தவன் பூதகண தலைவன் நாட்டியத்தின் முதல்வன் கைலையங்கிரி இறைவன் கைலை வாழும் சிவன் வெட்டுக்கு மண் சுமந்து கங்கை தலை சுமந்து உமையைதனிடம் சுமந்தவன். சிவன் ஆட உமை சேர சிவன் ஆட உமை சேர ஆனந்த தாண்டவம் அரங்கேற உலகாடும் சிவன் ஆட அண்ட சராசரம் அசைந்தாட. சிவனாட உமை சேர ஆனந்த தாண்டவம் அரங்கேற உலகாடும் சிவனாட அண்ட சராசரம் அசைந்தாட. அவனை வீணை கம்பியாய் ஆக்கி இசையினை மீட்டிய ராவணனை அவன் பக்தியை மெச்சி வரம்பல தந்து அருளிய நந்தி வாகனனே மலைமகனே கலைமகனே என் உடலில் ஒவ்வொரு அணுவிலும் கலந்தவரே பிட்டுக்கு மண் சுமந்து கண்
கங்கைதலை சுமந்து உமையை தனிடம் சுமந்தவன் மீனாட்சி கல்யாண வைபவம் மதுரையில் நடந்தேற திருமாதம் திருத்தங்கை கைகளை கரம் சேர்க்க மீனாட்சி கல்யாண வைபவம் மதுரையில் நடந்தேற திருமாதம் திருத்தங்கை கைகளை கரம் சேர்க்க வஸ்திரமாய் புலித்தோலினை சாத்தி கழுத்தினை பாம்பினை சுற்றியவன் இந்த தேவர் வியந்திடும் திருமுகம் காட்டி அழகு இருப்பிடமாகியவன் ஈசனவன் சுந்தரேசனவன் ஸ்ரீகாளஹஸ்தியில் வாழ்கின்ற இறைவனவன் பெட்டுக்கு மண் சுமந்து கங்கை தலை சுமந்து உமையை தனிடம் சுமந்தவன் மண் சுமந்து கங்கை தலை சுமந்து உமையை தனிடம் சுமந்தவன் ஈசன் உமையை தனிடம் சுமந்தவன் தில்லையாடும் நடனாஜ உமையை தனிடம் சுமந்தவன் பூத கணத்தலைவன் நாட்டியத்தின் முதல்வன் கைலயங்கிரி இறைவன் கைலயங்கிரி இறைவன் கைலயங்கிரி இறைவன் எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே உன் திருநாமமே இங்கு பல கோடியே அதில் எதை சொல்லி நான் அழைப்பேனோ எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே सरस्वती कामेश्वरी ईश्वरी धारणी पूरणी भुवनेश्वरी परमेश्वरी जगदीश्वरी अखिलांडेश्वरी पार्वती आनंदी मादंगी पंचाक्षरी वेदाली सुंदरी दुरंधरी आदिश्वरी कौमारी वारागी सामुंडी महिषासुरमर्दिनी
உன்னருகில் வேங்கை நஞ்சுடைய நாகம் சீறி வரும் சிம்மம் கோரமுக மகிஷம் அம்மா உனை கண்டதும் இவைதான் அடங்குமே எங்கள் மனக்குரங்கிற்கே இந்த ஆட்டம் எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே உடுக்கை ஒலி ஓசை மணி விளக்கு பூசை மனமுருகித்தாயே உனை வணங்க ஆசை உந்தன் கருணை உள்ளம் நல்ல யமுனை வெள்ளம் அதில் நீராடி கரை சேர வந்தோ
சுந்தரி ஸ்ரீகாளி ஸ்ரீ துர்கா நாராயணி பிராமணி பகவதி மூகாம்பிகே வேதாந்தி மகேஸ்வரி அபிராமி மூகேஸ்வரி பூதேஸ்வரி அகிலேஸ்வரி வேதரூபிணி வேதேஸ்வரி சாரதே தேவேஸ்வரி வாகேஸ்வரி கராளி உமா மகேஸ்வரி சந்நிதியில் நுழைந்தால் தேகம் சிலு சிலிர்க்கும்